9 நாய் போச்சு. காலையில இருந்து ஒரே வேலை இல்ல, பயங்கர அசதி. இப்ப படுத்தன்னு வச்சுக்க 10 மணி நேரம் அப்படியே தூங்குவேன். நீயும் தானே காலையில இருந்து ஓடி ஆடி வேலை செஞ்சிருக்க, உறக்கம் வரலையா? இல்லடா. ஏன், என்னாச்சு? இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையா? உனக்கு எதுவுமே கவலையே இல்லையாடா? இல்லை எதுக்கு இப்ப கவலை? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அம்மா மேல இருந்த கலங்கத்தை தொடச்சாச்சு. அம்மைக்கு அப்பனுக்கு 60ஆம் கல்யாணமும் நடத்தி முடிச்சாச்சு. இன்னும் ரத்னா கல்யாணம் தான், அதையும் முடிச்சிட்டா நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம்ல. அப்புறம் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதா. அப்ப அந்த சௌந்தர பாண்டி அவரை என்ன பண்ண போற? அப்படியே விட்டுற போறியா? ஆதாரத்தோட புடிச்சு கொடுத்துட்டோம். அந்த சனிய வாயால உண்மையை வர வச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கோம். ஆனா இவரு ஜஸ்ட் லைக் தட் ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கே வந்து வம்பெழுத்துட்டு போறாரு. நேத்து நைட்டு இவர்தான் சனின்னு தப்பிக்க வச்சு ஆதாரத்தை அழிச்சு ஜாமீன் வாங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர் வெளியே இருக்கிறப்ப எப்படிடா நாம நிம்மதியா இருக்க முடியும்? எப்படி நம்ம வேலையை பார்க்க முடியும்? எல்லாம் அந்த சனியன் செஞ்ச வேலை இல்ல. யார் செஞ்ச வேலையோ இவர் தப்பிச்சிட்டார்ல. வெளியே வந்தா சும்மா இருப்பாரா? அடுத்தடுத்து ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாரே. ஏதாவது ஃப்ராட் வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தோட நிம்மதியவே கெடுப்பாரே. இப்ப என்ன பண்ண போறோம்? அடுத்து ரத்னா கல்யாணம் வேற வச்சிருக்கோம். இந்த தடவையும் கல்யாணம் நின்னு போனா ரத்னாவால தாங்க முடியாதுடா. இவர் எப்படி அந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருவாரு சொல்லு? படுத்தா அவர் முகம்தான் முன்னாடி வந்து நிக்குது. தூங்கவே முடியல என்னால. நீ இப்ப என்ன செய்ய போற? அந்த சனிய ஒரு பல்லு புடுங்கின பாம்புல அவன வெளிநாட்டுக்கு ஓட போதான். இங்கனக்குள்ளதானே சுத்துவான். என் கையில சிக்கனான்னு வச்சுக்க, அப்படியே அவனை கழுத்தறுத்து போட்டணும், இல்லனா ஜெயில கொண்டு போய் நிக்க வச்சு உன் அப்பட உள்ள தள்ளனா என் பேர் சண்முகம் இல்ல, பாத்துக்கல. ஏய், இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? உன் அப்பனை பத்தி பேசினா என்ன சந்தோஷமா இருக்கேன்? ரத்தம் கொதிக்குதுல. என்ன ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கான் அவன். சரி விடு, நீ கோவப்படு. நான் வேணான்னு சொல்லல. ஆனா நிதானத்தை ஒரு நாளும் தவற விட்டுறாத. அந்த சனியனை பிடிக்கிறது தான் முக்கியம், அடிக்கிறது முக்கியம் இல்ல. அவனை பிடிச்சு உடனடியா என் அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிரு. பாண்டி இப்ப ரொம்ப நல்ல மனுஷனா மாறிட்டான். மிச்சத்தை அவன் பாத்துப்பான். அவனை முழுசா நம்பணுமா வேண்டாமாந்தாம்ல எனக்கு தெரியல. டேய், அத்தை மாமா கோவிலுக்கு போனப்போ அந்த மலையாளி அத்தைய கொலை பண்ண போற செய்திய அவன் தானே உனக்கு சொன்னான். எவ்வளவு பதறி போனா நீ பாக்கலையா? ரொம்ப நாளாவே அவனை கெட்டவனாவே பாத்துட்டோம்ல. அதான் டக்குண்டு அவன் நல்லவன் ஏத்துக்கிறதுக்கு மனசு